ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் கையில் எடுத்த சிறப்பு சட்டப்பிரிவு 142 ஜனநாயகத்திற்கு எதிரான அணு ஆயுதம் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஆவேசம். What is happening in the country? We have to be extremely sensitive. It is not a question of someone filing a review or not. We never bargained for democracy for this day. உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பால் ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகள் ஆடிப்போயுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசுகளை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் அரசியல் அமைப்பு பதவிகள், ஆளுநர், துணை ஜனாதிபதி, ஏன் ஜனாதிபதி பதவி கூட இன்று அரசியலாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் அரசை நடத்த வேண்டும், அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கருத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. ஜனநாயக தூண்களில் ஒன்றான நீதித்துறை மீது குடியரசு துணைத் தலைவர் தாக்குதல் நடத்துவதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கண்டனம். ஜெகதீப் தங்கர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கேட்டு இன்று அதிமுக போராட்டம். அனைத்து மாவட்டங்களிலும் மாணவரணி சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. மத்திய அமைச்சர் அமித்ஷா எங்கு சென்றாலும் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி. மேற்கு வங்கத்தை போல வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை அறிவித்திருக்கிறார். அதேபோல் தமிழ்நாடு அரசும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. இன்றைக்கு லீவ், நோ கிறிஸ்டின் என கூறிவிட்டு நழுவிய ஓ பன்னீர்செல்வம். விடுமுறை வாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெயில் சுட்டரிக்கும் கோடை காலத்தில் சென்னை மக்களை குளிர்விக்க வருகிறது குளுகுளு மின்சார ரயில். தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர மின்சார ரயில் இன்று முதல் இயக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக இரவு நேரத்தில் கனமழை. தேனியில் இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 20ஆம் தேதி வரை வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் எனவும் கணிப்பு.
தமிழகத்தில் 4 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மதுரை மாநகருக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் திடீர் மின்தடை. சுமார் 2 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் புழுக்கத்தில் தூக்கம் இன்றி தவித்த மக்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பள்ளி மாணவிகளான அக்கா தங்கை பாலியல் வன்கொடுமை. கூலி தொழிலாளிகள் 2 போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் உயிரிழந்த வழக்கு திடீர் திருப்பம். 6.5 சவரன் தங்க நகைக்காக தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த சிறுவனால் விஷம் வைத்து கொல்லப்பட்டது அம்பலம். கோவை மாவட்டம் சோமனூரில் கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி உரிமையாளர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். ஆம்புலன்ஸ் மூலம் போராட்டக்காரர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் பரவியதால் உள்ளே நுழையாதவாறு பைக்குகள் நிறுத்தம். மதுரையில் தொழிலதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் கைதான முக்கிய நபர்கள் 2 மாவுக்கட்டு. போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்று மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்ததால் கால் உடைந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் டியூஷன் படிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் சக மாணவியை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக புகார். 12 வயது சிறுமி பெற்றோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்பப் பெற கோரி போராட்டம். ரயில் நிலையத்தில் உள்ளே நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. ராணிப்பேட்டையில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கொலை வழக்கில் வடமாநில நபர் கைது. அசாம் மாநிலத்தில் இத்தனை ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவனை சுற்றி வளைத்தது தமிழக காவல்துறை. ஹைதராபாத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீர். தலைநகர் டெல்லி, காஷ்மீர் மாநிலம் குப்வாரா, ஒடிசாவின் புவனேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மே மாதத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் செல்கிறார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். பாதுகாப்புத் துறையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ஏற்றுமதியை 50,000 கோடியாக அதிகரிக்க இலக்கு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். முர்ஷிதாபாத் வன்முறையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள். மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் நேரில் சந்தித்து ஆறுதல். ₹2,000 மேலான UPI பரிவர்த்தனைக்கு GST வசூலிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக பரவிய தகவலுக்கு மறுப்பு. அதுபோன்ற எந்த ஒரு திட்டமும் அரசிடம் இல்லை என நிதியமைச்சகம் விளக்கம். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டியில் குழாய் உடைப்பு காரணமாக 50 அடி உயரத்திற்கு பொங்கி எழுந்த தண்ணீர். லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக வெளியேறியது. மேற்கு வங்கத்தில் 60 வயதில் திருமணம் செய்து கொண்ட பாஜக மாநில முன்னாள் தலைவர் தாயின் விருப்பத்திற்காகவே முதிர் வயதில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்ததாக உருக்கம்.
புஷ்பா 2 பட பாடலுக்கு மனைவியுடன் நடனமாடிய டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். மகளின் திருமண நிச்சயதார்த்த விழாவில் உற்சாகம். IPL கிரிக்கெட் திருவிழாவில் இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் டெல்லி அணியை எதிர்கொள்கிறது குஜராத் அணி. மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் பல பரீட்சை. திரைப்படங்களில் நெகட்டிவ் ரோலில் நடிக்க விருப்பம். நடிகை லைலா ஓபன் டாக். ஆமா பிடிக்காதா? சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வேணும் நெகட்டிவ் ரோல்ஸ் வேணும். அண்ட் ஐ லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் த்ரில்லர்ஸில் ஐ எம் வில்லிங் டு அக்செப்ட் ஆல். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். 13ஆம் நாள் உற்சவத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்த மாரியம்மன். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் புனித வெள்ளியை ஒட்டி சிறப்பு திருப்பலி. சிலுவை முக்தி செய்யும் புனித நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு.